ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பத்மாவும் பார்வதியும் தனாவே நம்ம மாயாவை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிற மாதிரி ஒரு திட்டம் ஒன்று போடுறாங்க. என்னென்னா, நம்ம மாயாவே கதிர் தனா ரெண்டு பேர் ஃபோட்டோவையும் ஃப்ரேம் பண்ணி ரெடி பண்ணி அனுப்புகிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, தனா கதிர் ரெண்டு பேர்கிட்ட ஃபோட்டோவையும் ஃப்ரேம் பண்ணி ஒருத்தங்கள்கிட்ட கொடுத்து விடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வீட்டுக்கு தனாக்கிட்ட உங்கள் பேரில் தான் இந்த ஃபோட்டோ வந்திருக்கு அப்படின்னதும், யார் கொடுத்தா அப்படின்னு தனா கேட்டதும், உடனே அவங்களும் மாயாங்கிற பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதும் தனா பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களும் கதிர் இருக்கிற ஃபோட்டோ. இதை பார்த்து தனா செம்ம டென்ஷன் ஆகி நடுக்கோளில் நின்று கத்திட்ருக்காங்க. அப்போ நம்ம பாட்டி பத்மா பார்வதி தான் நின்றுட்டுருக்காங்க. இதெல்லாம் என்ன இது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாயா அப்படின்னு கத்தினதும் மாயா ஓடி வராங்க. தனா என்ன ஆச்சு அப்படின்னு போதும், என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தா தனாவும் கதிரும் ஃபோட்டோ. இது பார்த்து மாயா அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன தனா இது? அதை தாண்டி நான் கேட்குறேன், நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறது உனக்கு பிடிக்கலையா? எதுக்காக மாயா என்னை இப்படி துன்புறுத்திட்டு இருக்கேன்? நானே நடந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறேன். நான் நிம்மதியாக வாழ்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கண்ணா போய் நான் கத்திட்ருக்காங்க. இதுக்கிட்ட மாயா அதிர்ச்சி வராங்க. ஐயோ தனா, நீ நினைக்கிற மாதிரி நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை தனா, ஓமையில் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறது. நடிக்காத, இங்கே பாரு மாயா, போய் சொல்லாத, நான் சொல்லிட்டேன், நீ நான் திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தனா நம்பாமல் அவங்க பாட்டுக்கு பேசிகிட்ருக்காங்க. இதை பார்த்த பத்மாவும் பார்வதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம மாயா இங்கே பாடுதனா, சத்தியமாக சொல்கிறேன், உண்மையில சத்தியமாக நான் இந்த ஃபோட்டோ ரெடி பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னதும், போய் சொல்லாதடி அப்படின்னு சொல்லிட்டு மாயா கன்னத்துலேயே அடிக்கிறாங்க தனா. இதை பார்த்து பத்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு பார்த்து கதிர் ஓடி வராங்க. உடனே தனா ஃபோட்டோ கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. இது பார்த்து கதிர் அதிர்ச்சி ஆகிறாங்க. தனா என்னம்மா பண்ணுற அப்படின்னு பாட்டி பேசுகிறாங்க. உடனே தனா எல்லாம் உன்னால் தாண்டி, நீ இந்த வீட்டில் இருக்கிறதுலாம் எனக்கு நிம்மதியே இல்லை, வெளியில் போடி அப்படின்னு சொல்லி மாயாவோட முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வீட்டுக்கு வெளியிலேயே பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. நேராக மாயா அழுதுட்ருக்காங்க. இங்கே பாரு, நீ இந்த வீட்டில் இருந்தேன்னா நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன், ஒழுங்கு மரியாதையா வெளியில் போடி அப்படின்னு சொல்லிட்டு தனா பாட்டுக்கு உள்ளே போகிறாங்க. உடனே கதிர் மாயா கையை பிடிச்சி எழுப்பி விடுறாங்க. மாயா எழுந்திரி அப்படின்னு சொல்லி இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருது. வீட்டில் ரகுவரன், எங்களால் நம்ம ஜானகி, சிவா யாரையுமே காணும். கண்டிப்பாக நம்ம பத்மாவும் பார்வதியும் இப்படி ஒன்று நடந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி நினச்சி பார்க்காமலோ தெரியல. ஆனால் இது நிஜமாக இருக்கக்கூடாது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்க.